வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் கைஜி அனிமையோட 4வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறையா அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதோட ஸ்டோரி லிங்க்கும் கீழே இருக்கும். ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அது போக நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இன்னுமே நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் எப்படியும் நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பரண்ட் கிட்ட இருந்து 2 ஸ்டார் ஜெயிச்சிருப்பாருங்க. ஸோ இப்போ அதிலிருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ ஜெயிச்ச 2 ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்ஸ் ஆண்டோக்கும் பூஷிட்டோராக்கும் கொடுக்குறாரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இது நீ ஜெயிச்சதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்க, யார் ஜெயிச்சா யார் ஸ்டார் வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம 3 பேருமே டீம். ஸோ நம்ம 9 ஸ்டார் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படிங்கும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அந்த ஸ்டார்ஸை வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, நம்மக்கிட்ட கார்ட்ஸும் இல்லையே. அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பாடி கார்டு பார்த்தீங்கன்னா 4-5 பேர் ஒரு நபரை இழுத்துட்டு வராங்க. ஸோ வந்த பாடி கார்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இங்கே மொத்தம் 103 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கிழிச்சு போடவோ ஒழிக்கவோ இல்லை டிஸ்போஸ் பண்ணவோ கூடாதுன்னு. இங்கே இருக்கிற பர்சன் பாத்ரூமில் கார்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணும்போது மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவன் இப்போ எலிமினேட் ஆகிறான். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு தோத்தவங்க லிஸ்ட்டுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அவனுக்கு எஞ்சிரா என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ வந்து ஒரு அடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை பார்க்குற கைஜி இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து புதுசாக கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற நபர் என்ன சொல்கிறாங்க, நம்ம எப்படி புதுசாக கார்ட்ஸ் வாங்குறது, அதெல்லாம் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தானே இருக்கும். அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சு பாரு, இந்த கொஞ்ச நேரமாகவே நம்ம எல்லாரும் நம்ம 3 பேருமே கார்ட்ஸை மாற்றி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கவனிக்கிறாங்க. பட் அது நம்ம எதுவுமே சொல்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணால் அவங்களே வந்து நம்மளை தடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் லீகல் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம யோசிச்சு கார்ட்ஸை வாங்கணும். அப்படிங்கும்போது ஓகே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நான் போய் டக்குன்னு கார்ட்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே கைஜி இருந்துட்டு இல்லை நம்ம வந்து கரெக்டாக யோசிச்சு கார்ட்ஸ் வாங்கணும், இங்கே ஏதாச்சும் ஒரு ட்ரிக் இருக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ராக்ல பார்த்தீங்கன்னா 132 கார்டு, சிசர்ஸ்ல வந்து 155 கார்டு, பேப்பர்ல வந்து 102 கார்டுன்னு இருக்கு பேலன்ஸ். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கிட்ட கம்மியாக தான் காசு இருக்கு, இதை வச்சு ஸ்டார்ஸ் கேட்டாலும் ஸ்டார்ஸ் எவனும் விற்க மாட்டேனா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போதாங்க கைஜி வந்து அங்கே இருக்கிற அந்த போர்டை கவனிக்கிறாரு. எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற போர்டை கவனிக்கும் போது தான் நம்ம கைஜிக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளால இன்னுமே இந்த கேமை ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்குற 2 டீம்மேட்ஸுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்போதாங்க கைஜி அவர் சொல்ல வராரு, இந்த மாதிரி போர்டில் பாருங்க எல்லா கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து 30 ராக் கார்ட்ஸ் நம்ம கையில் இருந்ததுன்னா பேப்பர் எல்லாம் காலி ஆயிரும். ஸோ சிசர்ஸ் வந்து நிறையா இருக்கும், நம்ம கிட்ட அப்படியே ராக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம விளாட்ற ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் தான் வரும். ஸோ நம்ம கையில் இருக்கிற ராக் இருக்கிறனால நம்ம ஈஸியாக சிசர்ஸ் ஜெயிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்க 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் இப்படி ஒரு வழி இருக்கே, அப்படி சூப்பரு, அப்போ நம்ம எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கலாம்னே. ஆமாம் இதுதான் இப்போதைக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ உடனே போயிட்டு 30 ராக் கார்டு வந்து கலெக்ட் பண்ணணுன்னே, அதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னோடனே, இதோ நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, இந்த காசை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ராக் கார்டுக்கு நம்ம வந்து 20,000 30,000 அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கும்போது ஓகே நான் உடனே போய் வாங்கிட்டு வரணும்னா, இருறா நீயே ஓடி போய் வாங்காதரா, இந்த மாதிரி வேற யாராச்சும் நபர்களை யூஸ் பண்ணு. இப்போ நீ வந்து டக்குன்னு போயிட்டு எனக்கு ராக் கார்டு வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ என்னமோ பிளான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவனாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுக்கு நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. வேற யாராச்சும் ஆளப்படி அவங்ககிட்ட கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி போய் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அவங்கள யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வேற யாரையோ ஆட்களை பிடிச்சி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2த்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜிக்காக ராக் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காசும் அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம கைஜி டீம் மெம்பர்ஸ் இந்த கார்டு வாங்குறதுக்கு மொத்தமாக செலவு பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8 மில்லியன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட 30 ராக் கார்ட்ஸ் இருக்குது, அது போக இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம மட்டும் இதை சரியாக விளாண்டோம்னா
நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டார்ஸ் ஜெயிக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு 12, 13 ஸ்டார்ஸ் கூட நம்ம ஜெயிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிளான் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒழுங்கா கேட்டுட்டீங்கன்னா, நம்ம கண்டிப்பா இவ்ளோ ஸ்டார்ஸ் ஜெயிச்சு இங்கேருந்து போலாம். கண்டிப்பா ஆளுக்கு 7 மில்லியன் ப்ராஃபிட்டாவே நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்தாங்க ஆளுக்கு 10 கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 10 கார்டு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஃபுரோகாட்டோ கேட்குறாரு, இந்த மாதிரி கைஜி இந்த மாதிரி ராக் கார்ட்ஸ் போக நம்மக்கிட்ட 2 சீசர்ஸ் 4 பேப்பர் கார்டு இருக்கே, அது நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கைஜி இருந்துட்டு இல்லை வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இந்த பிளான் படியே போகலாம், குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மள இப்போ ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த போர்டில் எவ்வளோ கார்ட்ஸ் குறையுது, ஸோ கரெக்டான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே நின்றுட்டு எவ்வளோ கார்ட்ஸ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வராங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜிக்கு மாதிரி ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏதாச்சும் நடந்துருமோன்னு இருக்கும்போது அந்த டைம் ஃபுரோகாட்டோ உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஏதோ தப்பு நடக்குது, சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட நம்ம கைஜியும் இன்னொரு நபரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. பார்த்தா சிசர்ஸோட எண்ணிக்கை வந்து சடசடன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டொனிகாவை காட்டுறாங்க. ஸோ டொனிகாவை பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற சேர்மேன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் காசு கொடுத்து கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ எப்படியோ கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டாங்க போல இருக்கே அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சேர்மேன் சொல்றாருங்க, என்னதான் விளையாட கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்குலாம் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க கண்ணுக்கு தெரியும்னு நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன நடக்க போகுதுன்னு இங்கே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ சிசர் கார்டு வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சுன்னா கைஜியோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய பேப்பர் கார்ட்ஸ் இருக்கும், இவங்ககிட்ட வெறும் ராக் கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேப்பரை வந்து ராக் ஈஸியாக ஜெயிச்சிரும். ஸோ வந்து இவங்க போட்டி போடுற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சிசராக தான் இருக்கும். பட் சிசர் கார்ட்ஸ் தான் நிறைய டக்குன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்க பிளான் பண்ணுது பேப்பர் கார்டு குறையும்னு. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு என்னப்பா பண்ணுற, டக்குன்னு கார்ட்ஸ் குறையுது, நம்ம இப்போவே போய் விளாண்டாதான் உண்டு அப்படிங்கும்போது கைஜி இருந்துட்டு இல்லை இது சரியான டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்போ கூட இருக்கிற ஆண்டோ அப்போதாங்க சொல்றாரு, எனக்கு இப்போதான் ஒரு ஞாபகம் வருது கைஜி, பேப்பர் கார்ட்ஸை விட சிசர் கார்ட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. நான் வந்து நம்மளோட ராக் கார்டு வாங்கும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பேப்பரை விட சிசர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பேப்பர் அப்படியே இருக்குது, சிசர்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம கைஜிக்கு புரிய வருதுங்க. அவ்வளோதான், நம்ம முடிஞ்சுது, நம்மளை மாதிரியே யாரோ பேப்பர் கார்ட்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்குற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நம்மளை மாதிரியே பேப்பர் கார்டை யாரோ ஹோல்ட் பண்ணுறாங்க, அதனால தான் சிசர்ஸ் 2 சிசராக போட்டு அதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்கு, நம்ம முடிஞ்சோம், யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, நமக்கு வேற வழி என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே கைஜி புலம்பிட்டு இருக்க. கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம்னு. ஏன்னா சிசரோட கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், அவங்க கைஜி ஃபேஸை காட்டுறாங்க, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் போட்டிருந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி இதுதான், அதையும் முடிச்சு விட்டாங்க. கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு இல்லை நான் வந்து சீக்கிரமாக சிசர் கார்ட்ஸ் முடிகிறதுக்குள்ளே நான் போய் என் ராக் கார்டை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய் யாருக்கிட்டையாச்சும் மேட்ச் போடலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அங்கே 2 பர்சன்ஸ் வராங்க. ஸோ நாங்கள் உங்க கூட போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க 2 இடத்துலையுமே. ஸோ 2 பேருமே ராக் கார்டு யூஸ் பண்ணி திருப்புறாங்க. பட் அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்த ஒவ்வொரு ஸ்டார்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ கைஜி டீம் கிட்ட வெறும் 3 ஸ்டார்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் அகைன் கைஜி கிட்ட வந்து நின்றுருக்காங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், எங்ககிட்ட இருந்த கார்ட்ஸும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கைஜி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்போ ஒரு 3 பேர் வராங்க. ஸோ அங்கே வந்த பர்சன் வந்துட்டு, ஓகே இந்த பிளானுக்கு நீ தான் மாஸ்டர் மைண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கைஜியை பார்த்து கேட்குறாங்க. கைஜி இப்படி பார்த்துட்டு இருக்காரு. கூட 2 பர்சன் இருக்காங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைஜி டீம்மேட்ஸ் 2 பேர்த்தையும் தோக்கடிச்சவங்க. ஸோ அவங்களும் சொல்றாங்க, இவங்க 2 பேர் தான் எங்களை தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம கைஜி சொல்றாங்க, அப்படியா, அப்ப நம்ம எல்லாத்தையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க, பேப்பர் கார்ட்ஸ் அப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களா தான் இருக்கணும்னு சொல்ல அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ வந்த ஆப்போனன்ட் பர்சனும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நீ மாஸ்டர் மைண்டா போட்ட பிளான் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது, நாங்க மட்டும் இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா நீ கண்டிப்பா உன் ஸ்ட்ராட்டஜியில ஜெயிச்சுட்டு பல மில்லியனோட வெளியே போயிருப்ப. ஆக்சுவலா நாங்க இந்த கப்பலுக்கு வரும்போதே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம், ராக் கார்ட்ஸ் வாங்கலாம் நாங்க நினைச்சோம். பட் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு ராக் கார்ட்ஸ் வாங்குறதா நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இப்போ பேப்பர் கார்ட்ஸ் நாங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம கைஜி இருந்துட்டு, சரி எனக்கு எல்லாம் புரிஞ்சுது, இப்போ உனக்கு என்னதான் வேணுங்கும் போது அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீ யோசிச்ச விதம் பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் எப்படி யோசிச்சனோ அதே மாதிரி தான் நீயும் யோசிச்சிருக்க, கிட்டத்தட்ட நீ ஜெயிக்கவே போயிருப்ப. பட் இந்த சிச்சுவேஷனில் உங்ககிட்ட வெறும் ராக் கார்ட்ஸ் தான் இருக்குது, எங்ககிட்ட பேப்பர் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி இருந்தாலும் அட்வான்டேஜ் எங்களுக்கு தான், இருந்தாலும் எங்களோட கடைசி மேட்சை
உன் கூட விளாட்லான்ட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கைச்சி யோசிக்கிறாரு, என்னது கடைசி மேட்சாங்கும் போது ஆமாம் இங்கே பாரு இப்போ நடக்கக்கூடிய ரவுண்டில் நாங்கள் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எப்படி நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் மொத்த கேமையும். பட் உன்னை பாரு உங்ககிட்ட ஒரே ஸ்டார் தான் இருக்குது, வேணா உனக்காக வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தரேன், இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு ஸ்டார் விற்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டாரை நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா அவங்க எனக்கு 4 மில்லியன் தருவாங்க, நீ 1 மில்லியன் எக்ஸ்ட்ரா போட்டு என்கிட்ட எனக்கு 5 மில்லியன் கொடு, நான் இந்த ஸ்டாரை உனக்கு நான் விற்கிறேன். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க, பேசாமல் வாங்கிடலாமா, நம்மகிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கைஜிரன்ட்டு இல்லை எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை உன் ஸ்டார் வாங்குற ஐடியாலலாம், நீ இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னோடனே சரி நான் உன் இஷ்டம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பும்போது நம்ம கைஜிரன்ட்டு இருந்தாலும் நான் உங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் அமைதிப்படுத்துகிறாங்க, கைஜியடி அமைதியாடுறா என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது இங்கே பார் நான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் அவங்க கூட போய் விளையாட தான் போகிறேன், தோத்தனா நான் வெளியே போய்க்கிறேன், நம்ம வந்து இப்போ டெத் மேட்ச் விளையாட போகிறோம் அப்படின்னு அந்த ஆப்போனண்ட் கிட்ட சொல்லு. அந்த ஆப்போனண்ட் வந்துட்டு இது வந்து டெத் மேட்சா அப்படிங்கிறாருங்க. ஸோ நம்ம கைஜி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நம்மள ஒரு டீம் ஃபுல்லாக தோக்குற வரைக்கும் நம்ம விளாடணும், இப்போ நாங்கள் டக்குன்னு எல்லா கார்ட்ஸும் கிட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வந்து ஒரேடியாக டிஃபீட்டடு, ஸோ நாங்கள் அந்த ரூம்குள்ளே போயிடுவோம், சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக தோத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்ல, இந்த நபரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா, நீ என்னதான் பிளான் பண்ணுற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கைஜி இருந்துட்டு கண்டிப்பாக உன்னை கூட நான் போட்டி போட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜியும் பார்க்குறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். Thank you.